வணக்கம் நண்பர்களே. நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் இது போன்ற உணவுப் பொருட்களை சில நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு நச்சுத்தன்மையுள்ள மற்றும் தீங்கு விளைவிக்கும் 5 உணவுப் பொருட்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பச்சை மற்றும் முளைத்த உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கில் முளைவிட்ட பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு இதனை சாப்பிடலாம் என்று ஒரு புறம் கூறுகின்றனர். ஆனால் அது நச்சுத்தன்மை வாய்ந்தது. எனவே இதை சாப்பிட்டால் ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உருளைக்கிழங்கு பச்சையாக இருந்தால் அதில் கிளைகோ அல்கலாய்டு என்னும் விஷம் நிறைந்திருக்கும். அதனை உட்கொண்டால் கோமா வரை கொண்டு செல்லும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றனர். நாம் உண்ணும் சாதாரண வகை உருளைக்கிழங்குகளில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பச்சை நிறமாக இருக்கும். உருளைக்கிழங்கை நீங்கள் உட்கொண்டால் அது குமட்டல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதையே அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது காய்ச்சல், மெதுவான சுவாசம் மற்றும் வயிற்றில் வலி ஆகியவை ஏற்படுகின்றன. அப்படி நீங்கள் வாங்கும் உருளைக்கிழங்கில் பச்சை நிறமாக இருப்பின் கத்தியை பயன்படுத்தி பச்சை நிற பாகங்களை மட்டும் வெட்டிவிடுங்கள். முளைத்த உருளைக்கிழங்கிலிருந்து நச்சுத்தன்மையை குறைப்பது எப்படி? உருளைக்கிழங்கு முளைவிடும்போது அதன் கிளைகோஆல்கலாய்டு அளவு அதிகரிக்கத் தொடங்கும். ஆகவே முளைவிட்ட உருளைக்கிழங்கை உட்கொள்வதால் இந்த கூறுகள் உடலில் அதிகரிக்க காரணமாகிறது. முளைவிட்ட உருளைக்கிழங்கை உட்கொண்டு சில மணி நேரம் முதல் அடுத்த ஒரு நாளில் இதன் அறிகுறிகள் தென்படும். இரண்டாவது, தேனை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது விஷமாக மாறும். தேனுக்கு அதிக மருத்துவ நன்மைகள் இருக்கிறது. பல தலைமுறைகளாக சூடான எலுமிச்சை சாறு கலந்த தண்ணீரில் தேனை கலந்து சாப்பிடுகிறோம். இது உடலில் இருக்கும் நஞ்சுகளை வெளியேற்றும், மேலும் உடல் எடையை குறைக்கும். ஆனால் கொதிக்கும் தண்ணீரில் தேனை கலக்கக்கூடாது. அப்படி செய்யும் போது தேன் விஷமாக மாறுகிறது. மேலும் தேனை சமைத்து சாப்பிடக்கூடாது. சூடான பாலில் என்றுமே கலந்து சாப்பிடக்கூடாது. அவ்வாறு கலந்து சாப்பிட்டால் தேன் அதன் வெப்பநிலையை தாங்காமல் நச்சுத்தன்மையுடன் மாறுகிறது. மூன்றாவது, ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது விதைகளை அகற்றிவிட்டு கவனமாகச் சாப்பிடுங்கள். குழந்தைகளுக்கு முழு ஆப்பிளை சாப்பிடக் கொடுக்காதீர்கள். அப்படியே கொடுத்தாலும் விதைகளை அகற்றிவிட்டு கொடுங்கள். ஆப்பிள் விதைகளில் சயனைடு விஷம். நாம் ஆப்பிள் பழங்களை சாப்பிடும்போது 1-2 விதைகள் தெரிந்தோ தெரியாமலோ நம் வயிற்றுக்குள் செல்ல வாய்ப்பிருக்கிறது. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிள் விதையில் மட்டுமல்ல, ஆப்ரிகாட், செர்ரி, பிளம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பழங்களின் விதைகளில் அவற்றை பாதுகாப்பதற்காக இயற்கையாக உருவாகும் ஒருவித நச்சு ரசாயனமான அமிக்டேலின் உருவாகும். நான்காவது, சிறுநீரக பீன்ஸ் என்று பொதுவாக அழைக்கப்படும் ராஜ்மா. பச்சையாகவோ அல்லது குறைவாகவோ சமைக்கப்பட்ட சிறுநீரக பீன்ஸ் உங்களுக்கு ஆபத்தாகலாம். அவற்றில் பைட்டோஹேமாக்ளூட்டின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. சரியாக சமைக்கப்படாவிட்டால் அவை 100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையில் சமைக்கப்படும்போது அவை இன்னும் ஆபத்தானவை. அதிக அளவு சிறுநீரக பீன்ஸ் உங்கள் குடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தில் அழிவை ஏற்படுத்தும். தடுக்கப்பட்ட குடல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு மற்றும் வாயு ஆகியவை எழக்கூடிய சில பிரச்சினைகள். சிறுநீரக பீன்ஸிலிருந்து அதிகப்படியான ஃபோலேட் பெறுவதும் தீங்கு விளைவிக்கும். புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும். இதில் பைட்டோஹேமக்ளூட்டினின் என்ற ஆபத்தான நச்சும் அடங்கும். ஐந்தாவது, கோழி உலகம் முழுவதும் உண்ணப்படும் மிகவும் பிரபலமான இறைச்சிகளில் ஒன்று கோழி. கோழி இறைச்சி மிக விரைவில் கெட்டுவிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? கோழி கெட்டுப்போகும்போது அதன் அமைப்பு மற்றும் சுவையில் மாற்றம் ஏற்படலாம். அது உங்களை நோய்வாய்ப்படுத்தலாம். கோழியை சமைப்பதற்கு முன் அதன் நிறத்தை எப்போதும் கவனிக்கவும். பச்சையான கோழி இளஞ்சிவப்பு நிறத்தில் வெள்ளை கொழுப்பு துண்டுகளுடன் இருந்தால் இறைச்சி புதியது என்று அர்த்தம். இருப்பினும் கோழி இறைச்சியின் நிறம் சாம்பல் பச்சை நிறமாகவும் கொழுப்புத் துண்டுகள் மஞ்சள் நிறமாகவும் இருந்தால் பழமையான இறைச்சி சாப்பிடுவதற்கு நல்லதல்ல என்று அர்த்தம். புதிய கோழிக்கறி மென்மையாகவும் பளபளப்பாகவும் வழுக்கும் தன்மையுடனும் இருக்க வேண்டும்.
கெட்டுப்போனதற்கான முதல் உறுதியான அறிகுறிகளில் ஒன்று அதன் துர்நாற்றம். 6ஆம் பிரெட் காலாவதி தேதிக்கு மேல் பிரெட் சாப்பிடுவது இரட்டை முனைகள் கொண்ட வாளாக இருக்கலாம். பூஞ்சை, காளான் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உருவாகக்கூடும். அவை உணவு விஷம், வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தும். சில பொதுவான அறிகுறிகளில் குமட்டல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை அடங்கும். பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் அல்லது வைரஸ்கள். இந்த நோய்க்கிருமிகள் மனிதர்கள் உண்ணும் கிட்டத்தட்ட அனைத்து உணவுகளிலும் காணப்படுகின்றன. மேலும் நீங்கள் காலாவதியான உணவுகளை உட்கொண்டால் நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள். இறைச்சி, முட்டை மற்றும் பால் பொருட்கள் மிகக் குறைந்த அடுக்கு ஆயுளைக் கொண்டுள்ளன மற்றும் நோயை ஏற்படுத்துகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்.